பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவ சாயலை குறித்து தியானித்து வருகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல நாம் அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய பிள்ளைகளாய் படைக்கப்பட்டதினாலே தேவன் நம்மை ஒரு நாளும் விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள இந்த நாட்களிலே நாம் சில காரியங்களை குறித்து பார்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். தேவனை நாம் முழுமையாய் நம்பும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிற அவருடைய வல்லமையை நாம் உணர முடியும், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும், அவருடைய பாதுகாப்பை நாம் உணர முடியும் என்பதையே இந்த நாளிலே அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள், அவரை நாம் அறிந்து கொள்வதற்கான, தகப்பனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நமக்கு தந்தருள வேண்டும் என்று பவுல் நமக்காக ஜெபிக்கிறார். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நம்மை விட்டு தேவன் எங்கும் பிரிந்து செல்வதே இல்லை. நம் நினைவாகவே எப்பொழுதும் நமக்குள்ளாகவே இருக்க வாஞ்சிக்கிறவர். வேதாகத்தின் அடிப்படையிலே ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துதல் வரையிலும் தேவ பிரசன்னம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்து இயேசுவாய் பிறந்து இயேசு கிறிஸ்துவாய் நமக்குள் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆபிரகாமோடு தேவன் இருந்தார், ஈசாக்கோடு தேவன் இருந்தார், யாக்கோபோடு தேவன் இருந்தார், யோசேப்பு, அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பினிடத்தில் தேவன் இருந்தார், தானியேல் அடிமையாய் விற்கப்பட்டான், தானியேலோடு தேவன் இருந்தார், சிங்க குகையிலும்